ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vlog மாதிரி தான் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சண்டே அன்னைக்கு தான் எடுத்த vlog. அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒன் டைம் எப்படியாவது நாங்கள் வந்து ஓடைக்கு குளத்துக்கு தண்ணி பார்க்குறதுக்காக போவோம். குட்டீஸ் பார்த்திங்கன்னா தண்ணி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா போகிறதுக்காகவே பேப்பரில் வந்து குட்டி குட்டியாக கப்பல்லாம் செய்து எடுத்து தண்ணியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இப்போ மழை டைம்னால் நிறைய புல் வளர்ந்துருச்சு. அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா புல் முளைச்சி அப்படி இருக்குது. சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ, அழகழகான பூவெல்லாம் நிறைய பார்த்தோம். அதெல்லாம் பறிச்சுட்டு எதுக்காக பறிச்சுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். சங்குப்பூவில் டீ போட்டு குடிப்பாங்க. நாங்களும் பார்க்குற டைமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சங்குப்பூவில் வந்து டீ போட்டு குடிக்கிறது நடக்கும். அதே மாதிரி நான் பறிக்கிறத பார்த்து பாப்பாவும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த சங்குப்பூ எங்கேயாவது பார்த்துட்டாலே அம்மா சங்குப்பூ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு பறிக்கிறது தான் அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அந்த சங்குப்பூலேருந்து பூவை தண்ணிக்குள்ளே போட்டு அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகுறது, இங்க் இதுலேருந்து தானே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பா. குட்டீஸுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான ஒரு பூ, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நிறைய வளர்ந்துருக்கும், பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கை நிறைய பறித்து வச்சு பார்க்கும்போது ஒரு பொக்கை மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு வந்து பறித்து கொடுத்துருந்தேன். ஆனால் இதில் மேலே பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சூரியகாந்தி, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சூரியகாந்தி தான். அது நிறைய பூ எல்லோ கலர் சூப்பராக பெருசு பெருசாக பூத்துட்டு இருந்துச்சு. இந்த பூலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி கடிச்சிட்டு இருந்து ஒரே ஒரு பூ அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையுமே பறிச்சுக்கிட்டோம். இந்த பூவோட நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓடைக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, சாஸ்தா கோவில்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்திங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த டைம்லலாம் வந்து கோவிலில் வந்து பொங்கல் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சாமி வந்து அபிஷேகம் மட்டும் பாலாவது வச்சுட்டு போவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் விளக்கேற்றி பழம் வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து பிள்ளையார் சாமி நாகர் சிலை இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மரம் தெரியல, அது ஃபுல்லாகவே கவர் ஆகி ஒரு சின்ன ஒரு புதருக்குள்ளே அது கூண்டுக்குள்ளே இருந்த மாதிரி அந்த சின்னதாட்டு மட்டும் ஒரு திட்டு மாதிரி தான் இருக்கும். இப்போ சுற்றி கட்டி விட்டுருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த கோயில் போயிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம குட்டி சூரியகாந்தி பூவும் பறிச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது குட்டியாக இருக்குது. சின்ன வயசுலலாம் அந்த குட்டி சூரியகாந்தி பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பறித்து மாலை மாதிரி கெட்டியெல்லாம் வச்சு விளையாடுவோம். வாய்க்காலுக்கு வர வழியில் பறித்த எல்லா திங்ஸையுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணியில் விட்டு குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. வீட்டிலேருந்தே வரும்போதே பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து குட்டி குட்டியாக கப்பல் எடுத்து செய்துட்டு வந்திருந்தாங்க. குட்டி போய் பார்த்திங்கன்னா வழியில் இருக்க குட்டி குட்டி கல் எல்லாமே பறக்கிட்டு வந்திருந்தாங்க தண்ணியில் போட்டு விளையாடுறதுக்காக. இந்த சுடக்கு மாதிரி ஒரு சின்னதாட்டு இருக்கும், அதை பறித்து கருப்பு கலரில் இருக்கும், அதை காமிச்சிருப்பேன் பறிக்கும்போது. அதை வந்து பறித்து தண்ணியில் போட்டாலே டொப்பு டொப்புன்னு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாப்பா கொஞ்சம் கை நிறைய பறிச்சுட்டு வந்திருந்தா அதையுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு டொப்பு டொப்புன்னு போட்டுச்சு. சின்ன வயசில் நாங்கள்லாம் இதே மாதிரி நிறைய பறித்து ஒரு சின்னதாட்டு சிரட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, சிரட்டையில் தண்ணி ஊற்றி அதை நிறைய போட்டு அதை பொட்டொன்னு போட்டுற மாதிரி அழகாக இருக்கும், கடுகு போட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.
கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போலாம் வாய்க்கால் குளத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையவே இருக்குது. தண்ணியை பார்த்தோன்னா குட்டீஸுக்கு வந்து இருக்க முடியல. அதுவும் பாப்பா பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டா. குளிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அப்படியுமே அந்த தண்ணியை பார்த்தோன்னே இறங்கிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படி வாய்க்காலில் இருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் அம்மா வீட்டில் வந்து காய்கறியெல்லாம் இருக்குது. ஸோ வந்து அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரிக்காய், அதுக்கப்புறம் வந்து வழுதனங்காய் எல்லாமே இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணாலே பாப்பா வந்துடுவா. அம்மா நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதில் ஒரு இஷ்டம், இந்த காய்கறி கட் பண்ணுறது, ஹார்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா பாரிஜாதம் பூ தான். இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். மெயினாக வந்து சாமிக்கெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பூ தான். இந்த செடி வளர்க்குறதுமே பார்த்திங்கன்னா ஈஸி தான். கம்பு வச்சு விட்டாலே வந்து வளர்ந்து வரும். இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த செடி ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். சில நேரம் இதில் வந்து பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி ஒரு செடி நின்றுச்சு, ஃபுல் பூவாக தான் இருக்கும். அந்த பூ பூத்திருக்கும் பார்த்திங்கன்னா சுற்றி கொஞ்சம் இடத்துக்கு தூரத்துக்கு மனம் இருந்துகிட்டே இருக்கும். மணத்தக்காளி கீரையிலையும் பார்த்தீங்கன்னா கீரை அந்த இலை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சூப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிளகா செடியிலையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து சீனி மிளகான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெரைட்டி. அதுலேயுமே கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டோம். மிளகா செடியிலே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி வச்சு விட்டுருக்காங்க. அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய மிளகா வச்சுருக்கு. அதுலேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாகற்காய் கொடி, புடலங்காய் கொடியுமே வச்சு மேலே படத்தி விட்டுருக்காங்க. கோவாக்காய் ஒரு செடி வந்து கொடுத்துருந்தேன் அம்மாவுக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா திழுத்து நல்லா பந்தல் மாதிரி படர்ந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. காய் எதுவுமே இன்னும் வைக்கலை. இன்றைக்கான ஒரு ஹார்வெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய், வழுதனங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மணத்தக்காளி கீரை, மிளகாய் இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம். கீரையும் வந்து அப்பப்போ வந்து சூப்பு போட்டு குடிச்சிக்கோங்க, நல்லது உடம்புக்கு. அதுவுமே மணத்தக்காளி கீரை வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. குடல் புண் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.